அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். முதல் நாள் இருந்த நிலைமை, 9வது நாள் இருக்கின்ற நிலைமை, அன்று தங்கவயல் முதல் நாள் உங்களை பார்த்த நிலைமை, இன்று கோலார் மாவட்டமே இன்றைக்கு வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமை. இந்த நிலைமைக்கு இங்கே கூடியிருக்கின்ற உறுதியோடு அஞ்சா நெஞ்சன்களாக இருக்கின்ற ஒவ்வொரு உறுதிமிக்க தோழர்களுடைய ஒன்றுபட்ட போராட்டம் தான் இங்கே உங்களுடைய போராட்டம் வலிமை பெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கேஜிஎஃப் கோர்ட்ல நீங்க மெவல் மேனேஜ்மெண்ட் ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் நீங்க தொழிலாளியே கிடையாது, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, கான்ட்ராக்ட் ஆபீஸ் கிட்ட போய் உக்காரு, பெமல் கிட்ட உக்கார கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீதிமன்றத்தில் அதுக்கு முழு ஆதரவு இல்லாம பார்ட்லி நம்மளுக்கு ஒரு போராட்டம் பண்றது பிறப்பு உரிமை, அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட் சொல்லி ஒரு அப்சர்வேஷன் வச்சு இன்னைக்கு நீங்க எல்லாம் முடிவு பண்ணி 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் ரேடியஸ்ல பெமல் மெயின் கேட்ல இருந்து நார்த் சவுத் சொல்லி ஒரு 4 ஷெட்யூல போட்டு உங்க போராட்டத்துக்கு அவங்க பெமல் மேனேஜ்மெண்ட் கேஸ போட்டாங்க. அந்த ஷெட்யூல் a fraudulent act of the பெமல். அந்த ஷெட்யூல் பெமலுக்கு சம்பந்தம் இல்லாத இடம். பெமலுடைய இடம் எவ்வளோ, பெமலுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ, அவங்க ப்ளீட் பண்ணிக்கிற ஷெட்யூலுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ. அப்போ தொழில ஆர்டிஓ ஆபீஸ் பெமலுக்கு சேருதா? அப்போ அந்த பிஜிஎம்எல் இடத்த இன்னைக்கு அவங்க எப்படி பெமல் இடம் சொல்லிட்டு ஷெட்யூல காமிச்சு ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து 200 ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல போய் நீ போராடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாதத்தை வைக்கிறார். ஆனா அன்னைக்கு முதல் நாளே நான் 2வது நாள் இங்க வரும்போது இங்க இருந்த நம்ம மரியாதைக்குரிய டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன், சார் ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் இருக்குது, இந்த இடத்துல தான் அவங்க போராடணும் இல்ல, நீ ஏன் அதை 200 மீட்டர் ரேடியஸ்ல அதை அலங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி அலந்தா 200 மீட்டர்ல நாங்க உட்கார்றோம், அப்படி அலந்தா உன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல அம்பேத்கர் பார்க் கிட்ட உட்கார்றோம், இப்படி அலந்தா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நீ பர்மிஷன் வாங்கி கொடு நாங்க உட்கார்றோம், இல்ல பின்னாடி பக்கம் அலந்தினா மெடிக்கல் சென்டர் கிட்ட நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த சப்ஜெக்டுக்கு வரல. ஆனா அதே விஷயத்தை பிஜிஎம்எல் நிர்வாகத்துக்கிட்ட அவங்க சொன்னாங்க. அப்ப பிஜிஎம்எல் நிர்வாகத்துக்கிட்ட மரியாதைக்குரிய சசிச்சந்திரன் சார் கிட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நான் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். நான் ஒண்டியா போய் உட்கார்ந்து பேசல, உங்க தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதி தோழர் சிவகுமார் மற்ற தோழர்கள் எல்லாம் என் கூட வந்தாங்க. அவர்கிட்ட நான் வாதத்தை வைக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, நீ பெமல் காரணத்துக்கு பிஜிஎம்எல் கிட்ட வந்து நீ போராட்டம் பண்ற அப்படின்னு அவர் கேட்டார். நான் போராட்டம் பண்ணல சார், இந்த பாரு எத்தனை ஷெட்யூல்ல பெமல் இன்னைக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஏ ஷெட்யூல் இஎம் டிவிஷன், பி ஷெட்யூல் இங்க பாரத் நகர் ரோட்ல இருக்கிற ஷெட்யூல், சி ஷெட்யூல் வந்து ஆர்சி யூனிட், டி ஷெட்யூல் வந்து இந்த ஹெச்எஃப் யூனிட். அப்போ ஆர்சி 2வும் ஹெச்எஃப்யும் பிஜிஎம்எல் லேண்டா பெமல் லேண்டா? அப்ப பிஜிஎம்எல் லேண்ட் சொல்ற, அப்ப பெமல் எப்படி ஷெட்யூல காமிச்சான்? அப்போ இதுக்கு மதியத்துல இந்த ஃபைலைட்ஸ் வருதா வர்றது இல்லையா? அப்போ நீ ஃபைலைட்ஸ் அவங்க பர்மிஷன் கேட்கறது இல்ல, போலீஸ் இங்க உட்காருன்னு சொல்றது இல்ல, நீ ஏன் பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவர் ஒரு சரியான டிசிஷன் எடுத்தார். அவர் என்ன டிசிஷன் எடுத்தார்னா, நான் பர்மிஷன் இல்லைன்னு சொல்றது இல்ல, கோர்ட் ஆர்டர் இருக்குது, போலீஸ் ஒரு இடத்தை காமிக்கிட்டோம், இந்த இடத்துக்கு எந்த எதுவும் ஆப்ஜெக்ஷன் இல்லை, நான் எழுதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சசிரஞ்சன் அவர்கள் அந்த ஆர்டர்ல அவர் கொடுத்தார். பட் இன்னைக்கு ஏன் நான் வந்து இதை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா, உங்க யூனியனுடைய டிசிஷன், உங்க கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய டிசிஷன், அந்த ஆர்டரை அப்பீல் பண்ணோம் அப்படின்றது. சோ அப்பீல் பண்ணிருக்கிறோம். நம்மளுடைய கிரவுண்ட்ஸ் என்ன, தொழிலாளி மேனேஜ்மெண்ட் கண்ணு முன்னாடி தான், அவன் ஃபேக்டரி முன்னாடி தான்
இங்க வீரம் சரிந்த ஆயிரக்கணக்கான தங்கவயல் மக்கள், அனைத்து அரசியல் கட்சி இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி அது மெயின் கேட்டுக்கிட்ட தான் முடியணும்ன்றது உங்களுடைய போராட்டத்தினுடைய உறுதி. அதுக்காக இன்னைக்கு மிஸ்லேனியஸ் அப்பீல் ஃபைல் பண்ணிக்கிறோம். மிஸ்லேனியஸ் அப்பீல் நம்பர் 91/2024 இல்ல கேவேட் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. நான் லாங் நோட்டீஸ் தான் கொடுக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல சார், எந்த நேரத்தில் நான் இங்க அவங்களை ஷேக் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு பக்கம் எம்எல்ஏ 19th அப்பாயின்மெண்ட் சொல்றாங்க, ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போலீஸ் நினைக்கலாம். அதனால இது இமிடியேட்டா மேனேஜ்மெண்ட் இந்த வழக்கில் வந்து ஆஜராகணும், அவங்க ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்துக்கணும், அதுக்கு பிறகு டிசிஷன் பண்ணலாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பிறகு அவரு 15th 11 o'clock மேனேஜ்மெண்ட் அண்ட் கேவியாட்டார் கேஜிஎஃப் கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி எமர்ஜென்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிறார். எமர்ஜென்ட் நோட்டீஸ் இஷ்யூ ஆயிருக்குது. இங்க என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, மரியாதைக்குரிய புகாரி சார் அவர் பேசினார். அவர் எப்பவுமே செங்கோடிக்கு ஆதரவானவர், செங்கோடி போராட்டங்களை ஊக்குவிப்பவர். நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தை இல்லை. தொழிலாளி வர்க்கத்திற்கு குரல் கொடுப்பது செங்கோடியை தவிர வேறு யாரும் இல்லை. தங்க வயலில் எட்டப்பெல்லாம் உதயமாயிட்டுக்கிறான், இயேசுநாதரை காட்டி கொடுத்த யூதாஸ் எல்லாம் உதயமாயிட்டுக்கிறான். எப்படியாவது இந்த போராட்டத்தை சீர்குலைக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு சக்திகள் இங்கே செயல்பட்டு வருகிறது. அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கின்ற வகையிலே செங்கோடியை யாராலையும் எவனாலையும் அசைத்து பார்க்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இந்த போராட்டம் அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் உறுதியோடு அமர்க்க வேண்டும். நிறைய மெடிக்கல் சென்டர்ல இருக்கிற ஸ்டாஃப் என்கிட்ட கிளாரிபிகேஷன் பண்ணாங்க. எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட்ல இன்னைக்கு எஸ்மா ஆக்ட்ல நீங்க வேலைக்கு வரணும், இல்லனா உங்களை டெர்மினேட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணோம். புகாரி சாருக்கு சொல்றோம், கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்றேன், கேஷுவல் கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்றேன், இவன் வந்து தினக்கூலின்னு சொல்றேன். தினக்கூலிக்கு எஸ்மா ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுதா? அப்ப நீயே ஒத்துக்கிற they are the non permanent workers of the women. அவங்க கூட இன்னைக்கு பெர்மனன்ட் எம்ப்ளாய் கேட்டகரிக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீயே நோட்டிபிகேஷன் போட்டு இருக்கிற. சகோதரிகள் யாரும் அஞ்ச தேவையில்லை. நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. எடுப்பார்களே ஆனால் உங்களை நிரந்தர தொழிலாளி என்று அவர்கள் முடிவு செய்தால் மட்டுமே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திற்கான முறையீடு. நீங்கள் சட்ட ரீதியாக போராட்டம் பண்றீங்க. இன்னைக்கு ஊரே ஒன்றுபட்டு இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் யாருடைய பேச்சையும் கேட்டு, எந்த யூடியூப் ஸ்பீச்சையும் கேட்டு நீங்கள் திசை திரும்ப கூடாது. இன்றைக்கு சதி வலைகள் பின்னப்படுகிறது. தொழிலாளர்களுடைய போராட்டத்தை திசை திருப்புகின்ற வேலைகள் இங்கே நடந்திருக்கிறது. அதனால் தொழிலாளர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் அஞ்சாமல் வீறு கொண்டு நில்லுங்கள். சட்ட ரீதியாகவோ உங்களுக்கு நாங்கள் உடனிருப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். இன்குலாப் ஜிந்தாபாத். தொழிலாளர்களின் போராட்டம் வெல்லட்டும், தொழிலாளர்களின் போராட்டம் வெல்லட்டும். நிரந்தரமாக்கு 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 தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு, தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு. உயர்த்திடு 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 ஊதியத்தை
9வது நாளாக அமைதி வழியில் போராட்டம் நடத்தி வரும் தோழர்களுக்கு எங்கள் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் தொடங்கி கரெக்டாக 9 நாள் ஆச்சு. போராட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இங்கே போராட்டம் பண்ணும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ போராட்டம் பண்ணுறதே ஒரு பிரச்சனைனா போராட்டத்தை பண்ணுறதுக்கே ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இந்த ஊர் எங்கள் தாத்தா பாட்டை எல்லாம் சேர்ந்து காட்டை ஊராக்கி அவங்க ரத்தத்தையும் உயிரையும் தியாகம் பண்ணி உருவாக்குன ஊர் இது. இந்த ஊரில் நாங்கள் போராடுறதுக்கு எங்களுக்கே இடம் இல்லையா? நாங்கள் இந்த இடத்துல போராடினா இங்கே போராடுகிறாருன்னு ஒரு கூட்டம் இன்னொரு இடத்துல தொத்துது. இங்கே வந்து போராடினா பந்தல கொண்டு போய் கீழ்ச்சின்னு இன்னொரு கூட்டம் வந்து பிரச்சனை கொடுக்குது. இல்லை நாங்கள் எங்கே போராட்டம் பண்ணுறது? இங்கேருந்து காட்டுக்கு போகலானாக்கா காட்டுக்கு போய் போராட்டம் பண்ணால் அதுக்கு ஒரு பேர் வச்சிருவீங்க. அதனால் நான் சொல்கிறது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு தம்ப்நெயில் ஒன்று போட்டுங்க. நாங்கள் எந்த மொழிக்காரங்களுக்கும் எந்த மாநிலத்துக்காரங்களுக்கும் விரோதமானவர்கள் இல்லை, எல்லாரையுமே ஆதரிக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னன்னா, இங்கே உள்ளூர்காரன் பல கனவோட பல கஷ்டத்தை தாண்டி படித்து ஏதோ ஒரு ஆசையை நம்பிக்கையில் இங்கே ஏதோ படித்து முன்னாடி வந்து ஏதோ ஒரு வேலை அப்பாயின்மெண்ட் ஆகும்ட்டு உள்ளே வந்து சேர்றான். நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? ஏதோ வட மாநிலத்திலேருந்து கூட்டின்னு வந்து உள்ளே இறக்குனீங்க. சரி அவன் தான் சரி வேலை தான் செய்கிறானா அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம பெங்களூர் பெம்மலில் நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னார், நான் அவன் வந்து ஒரு 11ஆம் நம்பர் ஸ்பானர் எடுனா கேன்றான். என்னண்ணா கியா? நான் அது என்ன கார் இருக்கும்பா அப்படின்னு, அது ஏதோ கார் கம்பெனி போலுக்குது அப்படின்னு. அப்புறம் மறுநாள் வந்து சொல்கிறான் அவனுக்கு 11ஆம் நம்பர் ஸ்பானர் கூட தெரில. இப்போ நம்ம சிஎம்டி என்ன சொல்கிறாருன்னா, தகுதியின் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. இது என்ன கம்பி கட்டுற கதைன்னு தெரில. எது தகுதி? இங்கே இல்லாதவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லாத தகுதியாக அங்கே பல ஆயிரம் கிலோமீட்டர்லேருந்து வர வச்சு நீ இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அப்போ இங்கே இருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணுறது? இங்கே இருக்கிற இளைஞர்கள் நாங்கள் என்ன பண்ணுறது? அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தாண்டி இப்போ நாங்கள் பேசுறது கூட உங்கள் ஒரு சிஎம்டிக்கு புரியுதா என்னன்னு தெரியாது. நான் பேசுகிற பாஷையே உனக்கு புரியாது. எங்கள் கஷ்டம் எங்கன்னு உங்களுக்கு புரிய போகுது. அது ஃபஸ்ட்டு கேஜிஎஃப்ல இருக்கிற பெம்மலோட வரலாறு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம சிஐடி படிக்கணும். சிஎம்டி என்னன்னாக்கா இந்த பெம்மல் ஃபேக்ட்ரி எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, யாருக்காக வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறமா இவங்க இந்த இப்போ பண்ணுகிறாரு கொஞ்சம் அநீதி நம்ம தோழர்களுக்கு, அது பின்வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அவர் அது படித்தாருனாக்கா. இன்னும் மெயினான முக்கியமான விஷயம் பேச வந்தது என்னன்னா, 9 நாள் ஆச்சு. இது எவ்வளோ ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம். நம்ம மக்கள் பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா, நாம இங்கே சமாதானமாக லைஃப் லீட் பண்ண போனோம், நம்மளுக்காக அவங்க குரல் கொடுப்பாங்கன்னு தான் நம்ம பண்ணோம். இங்கே 9 நாள் ஆச்சு. அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறாராம், 19ஆம் தேதி கொடுத்துக்கிறாராம். அது வரைக்கும் நாங்கள் வந்து உக்காந்து பார்த்துன்னு இருக்குவோம்மா. இது எந்த விதத்தில் என்ன ஒரு இது? இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு உங்களுதாக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்குது. அப்படி இருந்தும் இந்த அரசாங்கம் இவ்வளோ 2000 குடும்பங்களுக்கு ஒரு நியாயத்தை வழங்குறதுக்கு இந்த மெத்தனை போக்கு காட்டுவது ஏன்? அது புரியல. ஃபர்ஸ்ட் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இது ஒன்று பார்த்த ஒரு சேனல்ல, நான்வெஜ் ஃபுட் ஃபார் 2000 ப்ரொடெஸ்டர்ஸ். ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, வாலண்டியர் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணாங்க. அதை நான் குறை சொல்லவே இல்லை. பர்டிகுலராக அந்த நான்வெஜ் ஃபுட் ஃபார் 2000 ப்ரொடெஸ்டர்ஸ்ன்னு வந்துச்சு இல்லைங்களா, அதை நான் கேட்கறது எனக்கு ஒரு இது இருக்குது. அதில் 2000 பேருக்கு இங்கே நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம், நான்வெஜ் சாப்பாடு கொடுத்துட்டோம். 2000 குடும்பம் அங்கே கஞ்சி கூட இல்லாமல் உக்காந்துக்குது வீட்டில். அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவீங்க? அது எப்படி சொல்லு? இப்போ நாங்கள் இந்த இந்த போராட்டம் கூட வந்து எங்களுக்கு கார் கொடுங்க, அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுங்கன்ட்டு போராட்டம் பண்ணல. புரிஞ்சுக்கணும், 15 லட்சம் கேட்டு போராட்டம் பண்ணல. நாங்கள் கேட்கறது கால் வயிற்று கொடுத்துங்கிறது, அரை வயிற்று கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அது கூட கொடுக்க முடியலனாக்கா நீங்க எதுக்கு நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க. இப்போ நாங்க போயிட்டு ஒரு சாதாரணமா ஒரு சிஎம் கிட்ட பேச முடியுமா? இங்க இருக்கிறவங்க யாருன்னா போய் பேச முடியுமா? ஆனா நீங்க பேசலாம். அதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது. ஒரு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் நீங்க போய் பேசலாம். ஆனா எங்களால போய் பேச முடியுமா? அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்கு? இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, எச்சரிக்கை எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துங்க. இது தொடங்கும் போது தொழிலாளர் பிரச்சனையா தான் தொடங்குச்சு. ஆனா இன்னைக்கு இது மக்கள் பிரச்சனையா மாறிட்டு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமல நீங்க பண்ண விஷயம் கேஜிஎஃப்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஜனத்தையும் ஒன்னா சேர்த்துச்சு, எல்லாரையும் ஒன்னா சேர்த்துச்சு. அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க இப்பவே உஷாராகி எங்க தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னாக்கா
எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம், நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க, சமாதானமாக போயிடலாம் எல்லாமே. இப்போ 19ஆம் தேதின்றது வந்து அது ரொம்ப பெரிய தவறான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஈர்த்தடிக்கிறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி 19, 20 இது முடியலன்னா இவ்வளோ நாள் ஆதரவு தெரிச்சுன்னு வந்த எல்லாருக்கும், மார்க்கெட் தொழிலாளர்களுக்கு, ஆட்டோக்காரங்களுக்கு, எல்லாருக்குமே பெரிய நன்றி. இப்போ இது இவ்வளோ நாள் தனித்தனியாக பண்ணது இல்லை விஷயம். இப்போ 19ஆம் தேதி ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தினப்பயணிகள் ஆகட்டும், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகட்டும், மார்க்கெட் வியாபாரிகள் ஆகட்டும், பெயிண்டர்கள் ஆகட்டும், எல்லாரும் நம்ம சகோதரர்களுக்காக, நம்ம தொழிலாளர்களுக்காக ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா சேரணும். ஒரே நாள் ஒரு இடத்துல சேர்ந்து கேஜிஎஃப் மக்களோட ஒற்றுமையை நம்ம காமிக்கணும். அது காமிச்சோம்னா மட்டும் தான் வந்து இவங்களுக்கு நம்ம நியாயம் கிடைக்கும். இன்னைக்கு இவங்க வேற நம்ம வேற இல்லை, இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம. நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பேசணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இது பங்கார்பேட்டை சேர்ந்த தொழிலாளர்களும் இருக்கிறாங்க இங்க. நம்ம பங்கார்பேட்டை எம்எல்ஏ நாராயணசாமி சார் அவர் கூட கொஞ்சம் தலை போட்டாருன்னா நல்லா இருக்கும் இந்த விஷயத்துல. ஏன்னா இங்க நந்தன்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற இதுல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு சிஎம்டி வந்து உங்களுக்கு ஒரு எம்பிக்கு ஒரு சிஎம்டி வந்து கிடைக்கலன்னா இது என்ன மாதிரியான ஒரு டிசைன் இதுன்னு தெரியல இவங்களுக்கு புரியல. உங்க மேல எங்க நம்பிக்கை இல்லை. அப்படி நீங்க உங்களால முடியலன்னா மக்கள் பிரதிநிதிகள் ராஜினாமா பண்ணிடுங்க பேசாம. அதுதான் நீங்க பண்ற ஒரு நல்ல இது. எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா நீங்க ராஜினாமா பண்ணியே ஆகணும். நாங்க மேற்கொண்டு மிகப்பெரிய எச்சரிக்கை எடுத்துக்கிறீங்களோ எப்படி எடுத்துக்கிறீங்களோ, நீங்க இது எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா இல்ல தாமதம் ஆச்சினாலோ வரலாறு காணாத அளவுக்கு கேஜிஎஃப்ல மிகப்பெரிய போராட்டம் ஆகும்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைம்ல தொழிலாளர்களுக்கு நாங்கள் சொல்றது என்னன்னா, எங்க ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன் எப்பவுமே உங்க வெற்றி பெற வரைக்கும் மட்டும் இல்லாம நீங்க வெற்றி பெற்ற பிறகு உங்க கூட இருக்குன்றத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சு கொள்கிறோம். அது எல்லா டைம்லயும் கூட இருப்போம். இதுல இந்த பயம் காட்டுறாங்க இல்லைங்களா, அந்த இங்க பண்ணக்கூடாது, பந்தலை கிழிக்கிறது, இந்த பயம் காட்டுறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கணும். நாங்கெல்லாம் வந்து பயப்படுற ஆளுங்க இல்லை. பகத்சிங்கோட பேரங்க நாங்கெல்லாம். உயிர் போற சமயத்துல கூட வீரவாசனம் பேசிட்டு தான் உயிர் விடுவோம். அந்த மாதிரி ஆளுங்க. பொறுமைக்கு பேர் போன ஊரும் கேஜிஎஃப் தான், வீரத்துக்கு பேர் போன ஊரும் கேஜிஎஃப் தான். அப்படி இருக்கும்போது நாங்க பொறுமையா கடைபிடிச்சுன்னு போறோம். அது அதே அளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு காலதாமதம் பண்ணாம எங்களுக்கு வழங்க வேண்டிய நீதியை உடனடியாக வழங்குமாறு அந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்க வலியுறுத்துறோம். 19 அப்படி ஏதாவது இழுக்கடிச்சால் கண்டிப்பா தங்க வயலை பந்து பண்ணுவோம். இது அப்படி பந்து பண்ணி காமிச்சு நம்மளோட ஒற்றுமை காமிச்சு அவனை நம்ம இடத்துக்கு வர வைக்கணும். பார்க்கலாம் 19ஆம் தேதி நடக்குதா இல்ல பந்து நடக்குதான்றது. இன்குலாப் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத்.